வணக்கம் மக்களே. சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 வந்து இப்போ தான் முடிஞ்சுது. நிறைய விதமான வாழ்த்துக்களும் பல விதமான விமர்சனங்களும் தெரிவித்த நிலையில் வந்து அனில் கும்ப்ளே கேஎல் ராகுலை பற்றி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. நல்ல விதமான கருத்தையும் சொல்லிக்கிறாரு. உலகமே அவருக்கு எதிராக மாறும்போதும் அவர் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனாகவும் ஒரு இந்திய அணிக்கு ஒரு சாதகமாகவும் இருக்காருன்னே சொல்லலாம். ஒரு சிறந்த கிரிக்கெட் பிளேயர்னே சொல்லலாம். இந்திய கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அவருடைய மேட்ச்சு. அதுவும் தேவையற்ற அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அவருக்கு மேலே. இருந்தாலும் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. அதுக்கு எந்த விதமான கருத்துமே யாருனாலையும் சொல்ல முடியாது. ஒரு போட்டியில் சரியாக ஆடாவிட்டால் உடனே அவர் வந்து எதிராக மாடுவீர்கள் கேஎல் ராகுலுக்கு எதிராக இவர் நல்லா விளையாடல பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதே அளவுக்கு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அவர் ஏற்கனவே மிச்சல் ஸ்டார்க் அவர்களும் தெளிவாக சொல்லியிருந்தார். இவர் எந்த லெவன்லையும் விளையாடுறாரு, ப்ளஸ் ஒரு கீப்பராகவும் பண்ணுறாரு, ஒரு ஃபீல்டராகவும் மாறிடுறாரு. ஏன் இடையில வந்து அணியில் இல்லைனா கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிற மேனாக இருந்தாலும் அந்த மாதிரியான வேலையும் செய்கிறாரு. இவர் சூப்பரான ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகழாரம் சுட்டியிருந்தார் மிச்சல் ஸ்டார்க் அவர்கள். இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.